திராவிடம் அப்படிங்கிற சொல்ல தாங்கிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் என்றுமே பஞ்சம் இருந்ததில்லை. திக, திமுக, அதிமுக, மதிமுக, தேமுக அப்படின்னு பெரிய கட்சிகள்ல இருந்து சிறிய கட்சிகள் வர திராவிடம்ங்கிற சொல்ல தாங்கிய நூற்றுக்கணக்கான கட்சிகளும் இயக்கங்களும் தமிழ்நாட்டில் அதிகாரப்பூர்வமாகவும் பதிவுபட செய்யாமலும் இயங்கி வருது. இத்தனை திராவிட கட்சிகள் இருந்தாலும் அதிக வாக்கு வங்கியை வச்சிருக்கும் ஒரே கட்சினா அது அதிமுக மட்டும்தான். நம்ம தமிழ்நாட்டுல அதிக வாக்கு வங்கி வச்சிருக்க ஒரு கட்சி இருக்குதுன்னா அது அதிமுக மட்டும்தான். திமுகவில இருந்து பிரிஞ்சாலும் திமுகவை ஒப்பிடும்போது அதிமுகவே அதிக வாக்கு வங்கிய வச்சிருக்குது. தொடக்கத்துல காங்கிரஸ்லயும் அதுக்கு பிறகு திராவிடர் கழகத்திலையும் அதுக்கப்புறம் திமுகவிலையும் இணைஞ்சு செயல்பட்டு கொண்டிருந்த எம்ஜிஆர் திமுகவுல பொருளாளராக இருந்த போது அந்த கட்சியிலிருந்து விலகி புதிதாக கட்டமைத்த கட்சி தான் இந்த அதிமுக. இதுவே பிற்காலத்துல இப்ப அழைக்கிறது போல அஇஅதிமுக அப்படின்னு ஆச்சு. அதாவது அகில இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற பேர்ல தேசிய கட்சியா மாறுச்சு. எம்ஜிஆர் தீவிரமா நடிச்சு கொண்டு இருந்த காலகட்டத்திலேயே அவரோட திரைப்படங்கள்ல அரசியல் வசனங்கள் கட்டாயமா இடம்பெறும் வகையில பார்த்துக்கொள்வாரு. எம்ஜிஆருக்கு விருப்பமே இல்லைனாலும் அண்ணல் பறக்கும் அரசியல் வசனங்கள் இடம்பெற்றுதான் இருக்கும். அண்ணா அவருடைய தளபதிகளோட மேடையில் மூழ்கி கொண்டு இருந்த நேரத்துல அண்ணா மீது எம்ஜிஆர் கொண்ட பாசம் அவரை திரையில மூழ்க வச்சுது. இதுவே திராவிட இந்தியாவின் மீதான ஈர்ப்பையும் காதலையும் மக்கள் மத்தியில விதைச்சுது. மக்களுக்கு நெருக்கமான கதாபாத்திரங்களை நடிச்சு கொண்டே இருந்த எம்ஜிஆர் அரசியல் பேசுவதோடு மட்டுமில்லாம தேர்தல் அரசியல்லையும் ஈடுபட்டு கொண்டிருந்தாரு. திமுகவுல படிப்படியாக வளர்ந்த எம்ஜிஆர் சட்டப்பேரவை தேர்தல்ல போட்டியிட்டு சட்டமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டாரு. 1967 ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல திமுக சார்புல பரங்கிமலை சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு. அண்ணாவின் மறைவுக்கு பிறகு முதலமைச்சராக கருணாநிதி பொறுப்பேற்ற போது எம்ஜிஆர் அமைச்சரவையில இடம் கொடுத்ததாகவும், ஆனா நடிகருக்கு அமைச்சரவையில இடம் அளிக்க திமுக விரும்பாததாகவும் தகவல் வெளியானது. தொடர்ந்து மன வருத்தத்துல இருந்த எம்ஜிஆர் தன் பேச்சுல ஆதங்கத்தையே வெளிப்படுத்த தொடங்கினாரு. திமுகவுக்கு வாக்கு தாருங்கள், இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவோம், ஊழல் இருக்காது, நேர்மை இருக்கும் அப்படின்னு சொன்னேனே, அப்படிப்பட்டவைகள் கழகத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புவதற்கும் சொல்வதற்கும் எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு எம்ஜிஆர் பொதுக்கூட்ட மேடையில பேசியது கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்துச்சு. எம்ஜிஆருக்கு எதிராக புகார்கள் கட்சி தலைமையிடம் குவிந்து கொண்டே இருந்துச்சு. திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் பலர் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்தாங்க. கட்சி செயற்குழுவிலும் பொதுக்குழுவிலும் பேச வேண்டியதை பொதுக்கூட்டத்துல பேசுகிறார், கட்சியின் தலைமை இதை அனுமதிக்க கூடாது, இதனால பொருளாளர் பொறுப்பிலிருந்து இடைநீக்கம் செய்வதாக கட்சி தலைமையிலிருந்து அறிவிப்பு வெளியாச்சு. இதுக்கு எம்ஜிஆர் தரப்பு வெளிக்கிட்ட அறிக்கையும் திமுகவுக்குள் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஒரு கட்டத்துல அவருடைய ஆதரவாளர்களோட கட்சியிலிருந்து விலகி அண்ணாவின் தொண்டராக அனகாபுத்தூர்ல ராமலிங்கம் என்பவரை வச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார் எம்ஜிஆர். ஒரு சாதாரண தொண்டன் தொடங்கிய கட்சியில் என்னை இணைத்து கொண்டேன் என்று அறிவித்தார் எம்ஜிஆர். அதன் பிறகு ராமலிங்கத்தை சட்டமன்ற மேல் சபை உறுப்பினராகவும் ஆக்கினாரு. மேலும் இந்த கட்சிக்கு அண்ணாதான் நிரந்தர தலைவர், அதுக்கு அடுத்த பொது செயலாளர் பதவியைத்தான் அடுத்தவர் வகிக்க வேண்டும் அப்படிங்கிற விதிமுறையும் வகுத்து தேர்தலை சந்தித்தார். யாராலையும் சகிக்க முடியாத உயரத்துல நடிகராக நடிகர் சங்க தலைவராக இருந்த அனுபவம் கொண்டதால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அலையும் எம்ஜிஆர் பக்கம் வீசியது. எம்ஜிஆருக்கு பக்கபலமா அப்போதைய காங்கிரஸ் கட்சி தலைவர் இந்திரா காந்தியும் இருந்தார். திமுக கொடி போலவே கருப்பு சிவப்பு நிறம் உள்ள கொடியில அண்ணாவின் படத்தை பொறிக்க முடிவு செஞ்சாரு எம்ஜிஆர். இதற்கான வடிவமைப்பு பணியை எம்ஜிஆரின் கலை இயக்குனர்ல இருந்து அங்கமுத்துவிடம் ஒப்படைச்சாரு. ஓவிய கல்லூரியில படித்து முடித்திருந்த நகைச்சுவை நடிகர் பாண்டு கட்சி கொடியை முழுவதுமாக வரைஞ்சு கொடுத்தாரு. அதிமுகவின் சின்னமாக இருட்டலை இருந்ததும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தான்.
திமுகவிலிருந்து பிரிஞ்ச அதிமுக தேர்தலை எப்படி சந்திக்கும் அப்படிங்கிற சந்தேகம் மக்கள் மத்தியில இருந்த காலகட்டத்துல திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில 1973ஆம் ஆண்டு இடைத்தேர்தல் வந்துச்சு. அப்போதே திமுக எம்பியாக இருந்த ராஜாங்கம் எழுதினார். இதையடுத்து இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதுவரை சுயேட்சையில் மட்டுமே பெற்று வந்த இரட்டலை சின்னத்துக்கு முதலாக கட்சிக்காக தேர்வு செய்தார் எம்ஜிஆர். புதிதான உருவான கட்சி பசுமையாய் துளிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த சின்னத்தை தேர்வு செஞ்சாரு. அதிமுக சார்பில் வழக்கறிஞர் மாயதேவர் நிறுத்தப்பட்டாரு. இந்த தேர்தல்ல அதிமுக எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு போராடியது. ஆனாலும் திமுக தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள் அனைத்தையும் உடைச்சு அதிமுக வெற்றி பெற்றுச்சு. பதிவான வாக்குகள்ல 52% வாக்குகள் பெற்று அதிமுகவின் வேட்பாளர் மாயதேவர் வெற்றி பெற்றாரு. இதுதான் அதிமுகவுக்கு அதன் இரட்டலை சின்னத்துக்கும் கிடைச்ச முதல் வெற்றி. திமுக அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் செய்த ஊழல்கள் என்ற தலைப்புல பெரிய பட்டியல் தயாரித்து எடுத்துக்கொண்டு ஆளுநர் முதல் குடியரசுத் தலைவர் வரை சென்று சந்தித்தார் எம்ஜிஆர். இதற்கு கருணாநிதியின் தரப்புல ஆதாரமற்றவை அப்படிங்கிற பதிலும் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த நேரத்துல மாநில சுய ஆட்சி அப்படிங்கிற முழக்கத்தை எழுப்பிக் கொண்டு இருந்த திமுகவையும் கருணாநிதியையும் முடக்க ஒரே ஒரு வழி எம்ஜிஆர் தான் அப்படிங்கிறத நினைச்ச இந்திரா காந்தி அவரை பயன்படுத்தி கொள்ள திட்டமிட்டார். இதற்காக சர்க்காரியா கமிஷன் அப்படிங்கிற பேர்ல ஒரு விசாரணை ஆணையமும் அமைக்கப்பட்டுச்சு. இந்த ஆணையத்துல எம்ஜிஆர் ஆஜராகி திமுகவுக்கு எதிராக சாட்சி சொல்லவும் இல்லை. தமிழக அரசியல் கழகமும் அதுவரை காங்கிரஸ் திமுக என்று இருந்ததிலிருந்து மாறி திமுக அதிமுக அப்படிங்கிற நிலை உருவாச்சு. 1976ஆம் ஆண்டுல காமராஜர் மறைவுக்கு பிறகு தமிழகத்துல காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலமே இல்லாத நிலை உருவாச்சு. அப்பொழுது இந்திரா காந்தி அரசு எமர்ஜென்சி அறிவித்திருந்த காரணத்தினால தேர்தலும் ஒரு ஆண்டு தள்ளி போனது. 1977ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க மெகா கூட்டணியை அமைத்தது எம்ஜிஆர் தலைமையிலான அஇஅதிமுக. அந்த அணியில இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அகில இந்தியா ஃபார்வர்ட் பிளாக், அனைத்து இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைச்சது. அதுவரை இந்தியாவில் மிகப்பெரிய மாநில கட்சியாக உருவாகி இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சவால் விடுக்கும் அளவுக்கு அதிமுகவின் வளர்ச்சி இருந்துச்சு. 234 தொகுதியில் போட்டியிட்டு அதிமுக கூட்டணி மொத்தம் 130 இடங்கள்ல வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சது. அதிமுக மட்டும் 200 தொகுதியில போட்டியிட்டுச்சு. எதிர்த்து போட்டியிட்ட ஆளுங்கட்சியான திமுக வெறும் 48 இடங்களை மட்டுமே கைப்பற்றுச்சு. இதுல அதிமுக பெற்ற வாக்குகள் கிட்டத்தட்ட 30.36%. திமுகவை அதிமுக வீழ்த்தியதற்கு பல காரணங்கள் இருக்குது. எம்ஜிஆரோட நெடுஞ்செழியன் உள்ளிட்ட பல தலைவர்கள் அதிமுகவுக்கு சென்று விட்டனர். அது மட்டுமின்றி திமுக மீது பல ஊழல் புகார்கள் அன்று வைக்கப்பட்டுச்சு. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இடைத்தேர்தலும் உள்ளாட்சி தேர்தல்களும் அதிமுக வெற்றி பெற்றுச்சு. மக்கள் மத்தியில நன்மதிப்பை பெற்று கொடுத்துச்சு. புதிதாக உருவான அதிமுகவின் தேர்தல் உள்ளிட்ட பொருட்செலவுகளை சமாளிக்க தமிழகத்தின் தொழிலதிபர்கள் அதிக அளவில் நிதியும் கொடுத்தாங்க. திண்டுக்கல் தேர்தலிலேயே 1 கோடி ரூபாய்க்கு மேல அதிமுகவுக்கு நிதி கிடைச்சதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. 1977ஆம் ஆண்டுல இருந்து முதல் முறையாக அதிமுக அமைச்சரவை அமைத்திருந்துச்சு. எதிர்கட்சி தங்கள் மீது எந்த குற்றச்சாட்டையும் முன்வைக்க கூடாது அப்படிங்கிற கருத்தை கொண்டு செயல்பட தொடங்கினார் எம்ஜிஆர். சட்டமன்ற தேர்தல்ல மட்டுமின்றி நாடாளுமன்ற தேர்தலையும் 20 இடங்களை அதிமுக கைப்பற்றி இருந்துச்சு. இவர் இலங்கையின் பூர்வீகமாக கொண்டவர் என்றெல்லாம் விமர்சிக்கப்பட்டு வழக்கு தொடுக்கப்பட்டு எல்லாத்தையும் முறியடிச்சு வெற்றிகரமாக தனது ஆட்சியை தொடங்கியது எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக. 1980ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்துச்சு. திமுக கூட்டணி 37 இடங்கள்ல அதிமுக கூட்டணிய வெறும் 2 இடங்கள்ல மட்டுமே வெற்றி பெற்றிருந்துச்சு. வேகமாக வளர்ந்த அதிமுகவின் சாம்ராஜ்யம் விரைவில் கீழே விழுந்துச்சு அப்படின்னு விமர்சிக்கப்பட்ட சூழல்ல அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தல்ல பிரம்மாண்டமான வெற்றியை அதிமுக பெற்றுச்சு.
129 இடங்கள்ல வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக எம்ஜிஆர் தலைமையில ஆட்சியை அமைச்சது. உடல்நிலை சரியில்லாம எம்ஜிஆர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த போது 132 இடங்கள்ல வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக எம்ஜிஆர் தலைமையில அதிமுக கட்சி தமிழகத்துல அமைச்சது. அதே போல 1987ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலையும் அதிமுக 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுச்சு. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு தற்காலிகமாக ஜானகி ராமச்சந்திரன் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அதன் பிறகு அதிமுக இரண்டாக உடைஞ்சது. எம்ஜிஆர் தேடி பிடித்த இரட்டலை சின்னம் முதல் முறையாக முடக்கப்பட்டுச்சு. ஜெயலலிதா தலைமையில் ஒரு அணியும் எம்ஜிஆர் மனைவி ஜானகி ராமச்சந்திரன் தலைமையில் ஒரு அணியும் உருவாச்சு. அதிமுக இரண்டணியாக தேர்தலை சந்தித்ததுனால அதிமுகவின் வாக்குகள் சிதறி போயிடுச்சு. இது திமுகவுக்கு சாதகமா மாறுச்சு. 1989ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை அமைச்சது. அடுத்து வந்த 1991ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை முழுமையாக கைப்பற்றி தலைமை ஏற்றி தேர்தல் கழகத்துல களம் இறங்கினார் ஜெயலலிதா. அதில் அதிமுக கூட்டணி 225 இடங்கள்ல வெற்றி பெற்றுச்சு. இதுல அதிமுக மட்டும் 164 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்துச்சு. திமுக கூட்டணி 7 இடங்கள்ல மட்டுமே வெற்றி பெற்றிருந்துச்சு. 1991ஆம் ஆண்டுல இருந்து 1996ஆம் ஆண்டு வரையிலான ஜெயலலிதா தலைமை ஏற்று நடத்திய அதிமுக ஆட்சி கடுமையான விமர்சனங்களை சந்தித்துச்சு. சொத்து குவிப்பு, வளர்ப்பு மகன் திருமணம் அப்படின்னு அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகள் அதிமுகவுக்கு எதிரான அலைய தமிழக மக்கள் முன்பு விதித்தது. இதனால அடுத்து நடைபெற்ற 1996ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வரலாறு காணாத வகையில மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு. பருகூர் சட்டமன்ற தொகுதியில ஜெயலலிதாவையே 8366 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வேட்பாளரிடம் தோல்வி அடைஞ்சது. அதிமுக 4 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்று இருந்துச்சு. காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிஞ்ச மூப்பனார் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி அமைக்க திமுக 173 இடங்கள்ல, தமிழ் மாநில காங்கிரஸ் 39 இடங்கள்லயும் வெற்றி பெற்றுச்சு. காங்கிரஸ் கட்சியால் தமிழகத்தில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. அதிமுகவை வெற்றி பெற்ற 4 தொகுதிகள்லயும் அறந்தாங்கியும் ஒன்றுதான். தற்போதைய திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதியின் எம்பியாக இருக்கும் திருநாவுக்கரசு அதிமுக சார்பில் அறந்தாங்கி தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஜெயலலிதாவோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற புதிய கட்சியை தொடங்கினார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இரண்டாவது முறையாக அதிமுக பிரிவை சந்திச்சது. பின்னால இந்த கட்சி பாஜகவோட இணைக்கப்பட்டு அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியில ஐக்கியமானார் திருநாவுக்கரசர். 1996ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 4 தொகுதிகளில் மட்டுமே வென்று இருந்த அதிமுக அடுத்து நடைபெற்ற 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 196 இடங்கள்ல வெற்றி பெற்றுச்சு. திமுக கூட்டணிய படுந்தோல்வி அடையவே செஞ்சது. அதிமுக அணியில் தமிழக மாநில காங்கிரஸ், பாமக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படின்னு பெரிய கட்சிகள் இடம் பெற்றிருந்துச்சு. இதுல அதிமுக மட்டுமே 132 இடங்கள்ல வெற்றி பெற்றுச்சு. திமுக கூட்டணி 37 இடங்கள்ல மட்டுமே வெற்றி பெற்று இருந்துச்சு. ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த இந்த ஆட்சி காலத்துல தான்சி வழக்குல ஜெயலலிதாவுக்கும் எதிராக தீர்ப்பு வெளியாச்சு. அதன் காரணமாக ஜெயலலிதாவுக்கு முதலமைச்சராக தொடர முடியாத சூழல் ஏற்பட்டுச்சு. அப்பொழுது அதாவது 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21 முதல் 2002ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரை ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக செயல்பட்டார். அடுத்து நடைபெற்ற 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அணி 69 இடங்கள்ல வெற்றி பெற்று தோல்வியை சந்திச்சது. திமுக அணி 163 இடங்கள்ல வெற்றி பெற்று ஆட்சி பீடத்தை பிடிச்சது. கடந்த தேர்தலில் அதிமுக அணியில இடம் பிடித்திருந்த பாமக இந்த 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை போட்டியிட்டு 18 இடங்கள்ல வெற்றி பெற்றுச்சு. விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக முதல் முறையாக தேர்தல் களம் கண்டு 8% வாக்குகளை பெற்றிருந்துச்சு.
2009ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலையும் குறைவான இடத்திலேயே அதிமுக வென்றது. இந்த தேர்தலில் திமுக 18 இடங்கள்லையும் அதிமுக 9 இடங்கள்லையும் வெற்றி பெற்றுச்சு. 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகுதான் திமுகவும் காங்கிரசும் பல்வேறு நெருக்கடிக்கு உள்ளாச்சு. 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் சமயத்துல காங்கிரஸ் மீது ஏராளமான ஊழல் புகார்களை முன் வச்சது பாஜக. அப்பொழுது பாஜகவின் இந்த பிரச்சாரம் தமிழகத்துல காங்கிரஸ் கூட்டணியில இனம் கேட்டு இருந்த திமுகவையும் பார்த்துச்சு. 2G ஊழல் புகார் விஸ்வரூபம் எடுத்து நேரம் மற்றும் தொடர் மின்வெட்டு ஊழல் மற்றும் அதிகார சீர்கேடுகள் என்பதால் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அதிமுக கூட்டணியை ஆதரிக்க முடிவுக்கு ஏறத்தாழம் வந்துவிட்டாங்க. கடந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்ட தேமுதிக இந்த முறை அதிமுக கூட்டணியில் சேர்ந்து கொண்டது. திமுக வெறும் 23 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுச்சு. திமுகவை விட அதிக இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்த காரணத்தினால தேமுதிகவுக்கு எதிர்கட்சி வரிசையில அவரும் வாய்ப்பு கிட்டியது. 2014ஆம் ஆண்டுல இந்தியா முழுவதும் மோடி அலைவீசி கொண்டு இருந்த நேரம் அது. அதிமுக அனைத்து தொகுதிகளையும் தனிச்சு போட்டி அப்படின்னு அறிவித்ததோடு மோடியா இல்ல இந்த லேடியா அப்படின்னு தமிழகத்துல சூறாவளி பிரச்சாரம் செய்தார் அதிமுகவின் பொது செயலாளர் ஜெயலலிதா. காங்கிரஸ் எதிர்ப்பில் இருந்த தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக அதிமுகவை ஆதரிக்கவே 37 இடங்கள்ல அதிமுக வெற்றி கண்டுச்சு. இந்த வெற்றி அதிமுகவை இந்திய அளவுல 3வது பெரிய கட்சிங்கிற இடத்துக்கு இட்டு சென்றது. 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 282 இடங்கள்ல, காங்கிரஸ் 44 இடங்கள்லையும், அதிமுக 37 இடங்கள்லையும் வெற்றி பெற்று இருந்துச்சு. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பு வெளியாச்சு. இதுல தண்டனை பெற்றதால ஜெயலலிதா சிறை செல்ல நேர்ந்துச்சு. அதனால அப்போது நிதி அமைச்சராக இருந்த OPS மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றார். இந்த வழக்கின் மேல்முறையீட்டில் ஜெயலலிதா விடுதலை செய்யப்படவே 2015ஆம் ஆண்டு மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றார். 2015ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகள்லையும் அதிமுகவின் இரட்டலை சின்னமே போட்டியிட்டுச்சு. கூட்டணியில் எந்த பெரிய கட்சிகளும் இல்ல. 227 தொகுதிகள்லையும் நேரடியாக அதிமுகவும் 7 தொகுதிகள்லையும் அதன் கூட்டணி கட்சிகளும் போட்டியிட்டன. இதில் அதிமுக 136 தொகுதிகளில் வெற்றி பெற்று தொடர்ச்சியாக 2வது முறையாக ஆட்சி அமைச்சது. எம்ஜிஆருக்கு பிறகு அடுத்து 2 முறையாக ஆட்சி அமைத்த பெருமைக்கு சொந்தக்காரரானார் அம்மா ஜெயலலிதா. விஜயகாந்த் தலைமையில தமிழகத்துல அமைத்திருந்த 3வது அணி, அதாவது மக்கள் நல கூட்டணி, ஒரு தொகுதியில கூட வெற்றி பெறவில்லை. 2016ஆம் ஆண்டு தேர்தல் முடிவு வெளியான அடுத்த சில மாதங்கள்லேயே உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட ஜெயலலிதா சிகிச்சை பலனின்றி உயிரிழக்கவே 3வது முறையாக முதலமைச்சரானார் OPS. இவர் பதவியேற்ற 3 மாதங்கள்லேயே ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவுக்கு அதிமுகவின் சட்டப்பேரவை தலைவராக MLAக்கள் தேர்வு செஞ்சாங்க. முதலமைச்சராக இருந்த OPS ராஜினாமா செய்து வழிவிட்டார். சசிகலா தன்னை கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்ய வச்சதாக கூறி OPS போர்க்கொடி தூக்கவே அதிமுக நிர்வாகிகள் 2 அணியாக பிரிஞ்சாங்க. ஆனா சசிகலா முதலமைச்சராக பதவி ஏற்கிறதுக்குள்ள சொத்து குவிப்பு வழக்கின் மேல்முறையீட்டு தீர்ப்பு வெளியாகி சிறை செல்ல வேண்டிய இருந்துச்சு. 4 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படவே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். OPS EPS என இரு தரப்பும் தங்களுக்குள்ளதான் கட்சியை நிர்வகிக்கும் உரிமையும் ஆதாரம் இருப்பதாக போர்க்கொடி தூக்கவே இரட்டை இலை சின்னம் 2வது முறையாக முடங்கப்பட்டுச்சு. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அவர் MLAவாக இருந்த RK நகர் சட்டமன்ற தொகுதியில இடைத்தேர்தல் நடத்தப்பட்டுச்சு. இதுல அதிமுக 2 அணியாக பிரிந்து தேர்தலை சந்திக்க தயாராச்சு. அம்மா அணியின் வேட்பாளராக TTV தினகரனும், புரட்சி தலைவி அம்மா அணியின் வேட்பாளராக மதுசூதனனும் களம் இறங்கினாங்க. இந்த தேர்தல்ல பணப்பட்டுவாடா அதிகமானதாக கூறப்பட்டு தேர்தலையே ரத்து செய்யப்பட்டுச்சு. மீண்டும் தேர்தல் நடத்தப்படுவதற்குள்ள பழனிசாமிக்கும் TTV தினகரனுக்கும் இடையிலான விரிசல் அதிகமாகவே TTV தினகரன் கட்சியின் நலனுக்காக கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார்.
அதே நேரத்துல இரு அணியாக பிரிஞ்சிருந்த எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் ஒன்றாக இணைஞ்சாங்க. அடுத்து நடத்தப்பட்ட இடைத்தேர்தல்ல டிடிவி தினகரன் சுயக்கட்சியாக களமிறங்கி வெற்றி பெற்றார். எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் அனைவருமே தோல்வியை அடைஞ்சாங்க. முடக்கப்பட்டிருந்த இரட்டலை சின்னம் ஓபிஎஸ் இபிஎஸ் அணிக்கு சொந்தமானது. ஜெயலலிதா வகித்த பொது செயலாளர் பதவியை அப்படியே விட்டுவிட்டு கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமியும் பொறுப்பேற்றாங்க. அதிமுக அமைச்சரவையில இவர்களே முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் பதவி பெற்று கொண்டாங்க. டிடிவி தினகரனை ஆதரித்த அதிமுக எம்எல்ஏக்கள் நீக்கப்பட்டாங்க. 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலும் நடத்தப்பட்டுச்சு. இந்த தேர்தல் முடிவில் அதிமுக கட்சி கலைந்துவிடும் அப்படிங்கிற எதிர்கட்சிகள் கூற வந்த சூழல்ல பெரும்பாலான நிரூபிக்கும் அளவுக்கு இடைத்தேர்தல் வெற்றியும் பெற்றது அதிமுக. ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றுச்சு. எம்ஜிஆர் தொடங்கி ஜானகி ராமச்சந்திரன், ஜெயலலிதா, ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்னு பல்வேறு தலைமகன்களை அதிமுக தன்னகத்தை ஏற்றுக்கொண்டது. கட்சி 3 முறை பிரிவுகளையும் சந்திச்சிருக்குது. ஆனா அதிமுக இரட்டை இல்லை இன்னும் தாரக மந்திரமா தான் தொண்டர்களை இன்னும் கட்டி போட்டு இருக்குது அப்படின்னே சொல்ல வேண்டும். தலைமை மாறினாலும் என்றும் மாறாதிருக்கும் தொண்டர்களால் என்னும் வய நடத்தப்படும். ஜெயலலிதா ஒரு முறை நான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி 100 ஆண்டுகள் கடந்தும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக என்றுமே பணியாற்றி உயிர் பெற்றிருக்கும் என்று சூளுரைத்தார். இந்த சூழலைக்கு ஏற்றாற்போல சின்னம் முடக்கம், கட்சி பிரிவினை, சட்ட சிக்கல்கள் மற்றும் பல பிரச்சனைகள் இருந்த போதிலும் அதிமுக தனது தொண்டர்களின் நம்பிக்கையோடு 2023ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற மாநாடு இதற்கு சாட்சி. தற்பொழுது இபிஎஸ் தலைமையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலை அதிமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் சந்திக்க இறங்குகிறது. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய அறிந்தும் அறியாமலும்.